வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஃபர்பிஷ்டு அமேசான் ஃபயர் ஸ்டிக் 4K. இதோட ஃபுல் இன்டெப்த் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அன்பாக்சிங் மட்டும். இதில் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத, உள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து 5 வாட்டு, ஓகேங்களா. 5 வோல்ட் வந்து இதுக்கு பவர் கொடுக்கணும். இது HDMI எக்ஸ்டெண்டர். இதை நம்ம HDMI இன்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இது வந்து அவுட்டு, இது ARC. ஆல்ரெடி இதை நம்ம வந்து ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஏன் டிவிடியில் வந்து பார்த்திங்கன்னா, ஹோம் தேட்டரில் வந்து இன்புட் வந்து 2 HDMI இருக்குது, ஓகேங்களா. ஸோ HDMI 1 வந்து இதை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபயர் ஸ்டிக் கனெக்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. செட்டிங் பண்ணோன்னா இது நெட்வொர்க், வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. மை ஃபயர் டிவி, அபவுட் 5.28 GB அவைலபிள் ஓவரால் கொடுக்குறாங்க. அதில் 2.51 தான் இப்போதைக்கு இருக்குது. ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கு, இது அப்டேட்டு, அது ஸ்லீப் டைம், ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஃபேக்ட்ரி ரீசெட்டு, இது அக்கௌண்ட் ப்ரொஃபைலு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. மற்றபடி ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறது. டிஸ்பிளே அண்ட் சவுண்டில் பார்த்தீங்கன்னா, இது அலெக்ஸா ஹோம் தேட்ரு. இது அலெக்ஸா நம்ம வச்சுருந்தோன்னா ஓவரால் எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணால் ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி. இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் சேவரு, டிஸ்பிளேயில் போனீங்கன்னா ஆட்டோ. இது 4K தான், ஆனால் ஏன் வந்து ஃபுல் HD வந்திருக்குன்னா, ப்ரொஜெக்டர் வந்து ஃபுல் HD. ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபுல் HD வந்திருக்கு. இது வந்து ஃப்ரேம் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேட்ச் ஆகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இது கலர் பிட், இது 8 தான் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. 10, 12 வந்து நாட் அவைலபிள். கலர் ஃபார்மேட் வந்து நம்ம RGBயே வந்து வச்சுக்கலாம். இது வந்து காலிப்ரேஷன் டிஸ்பிளே. சப்போஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து கார்னர் ஏதாவது கொஞ்சம் ஜூமாகவோ இல்லை ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து HDR, ஹை டைனாமிக் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் HDR இருக்குது. அப்புறம் அடாப்டிவ் இருக்குது. நம்ம அடாப்டிவ் வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்வேஸ்னால் எப்போயுமே HDRயில் வரும். அடாப்டிவ் வச்சுன்னா எந்தெந்த கண்டென்ட்டில் அவங்க HDR நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ, படமாக எடுத்துருக்கோ, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆடியோ வந்து இது வந்து கீபேட் சவுண்டு, நேவிகேஷன் சவுண்டு இது. நெக்ஸ்ட் வந்து சரவுண்டு. இது பெஸ்ட் அவைலபிள் வைக்கும் போது நம்ம என்ன கண்டென்ட் வைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அதே மாறிடும். இது ஸ்டீரியோ, டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, இது டிஜிட்டல். இது பெஸ்ட் அவைலபிளில் இருக்கட்டும். அட்வான்ஸ் ஆடியோ, வால்யூம் லெவலர் அது ஆஃப்லேயே இருக்கட்டும். நம்ம என்ன ஆப்பில் என்ன சவுண்ட் வைக்கிறோமோ அதிலேருந்து அப்படியே அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இது டைலாக் என்ஹான்சர், இதெல்லாம் ஆன்லேயே இருக்கட்டும். இது AV சிங்க் டியூனிங், இதெல்லாம் தேவையில்ல. இது வந்து ஸ்க்ரீன் மிரரிங்கு. இது வந்து HDMI CEC, இது ஆனில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரே ரிமோட்டில் வந்து நம்ம 2 கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது ஆடியோ வீடியோ டயக்னேஸ். இந்த இதில் என்னென்னலாம் சப்போர்ட் ஆகுன்றதை காட்டுது. என்னோடய ப்ரொஜெக்டருக்கு அட்மாஸ் மட்டும் நோவில் இருக்குது. ஃபுல் HD, HDR கிடையாது, டால்பி விஷன் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வேறு எதில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஃபயர் ஸ்டிக் ரிமோட்டு, கேம் கண்ட்ரோலரு, அதர் ப்ளூடூத் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவையில்லை. அதுமாதிரி எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரொஜெக்ட், இந்த ஃபயர் ஸ்டிக் அது ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனும் வால்யூமும் வந்து ஒர்க் ஆகாது. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அது ஒர்க் ஆகணும்னா இது உள்ளே போயிட்டு மேனேஜ் எக்யூப்மெண்ட்டில் போனீங்கன்னா, ஆட் எக்யூப்மெண்ட்டில் போயிட்டு நான் சவுண்ட் பார் கொடுத்தேன். அது உள்ளே போய்ட்டு என்ன பிராண்டுன்னு கேட்டுச்சு. இந்த சோனின்ற கிளிக் பண்ணேன். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு. அவ்வளோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2மே சிங்க் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பவர் பட்டனும் வால்யூமும் நம்மளுக்கு இதிலே ஒர்க் ஆகுது. மற்றபடி வேறு இதில் செட்டிங் வேறு எதுவும் பெருசாக இல்லை. அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது.
அலெக்ஸா நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் அவ்வளோதான். மற்றபடி இதில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான். மற்றபடி இந்த டிஸ்பிளேல வந்து இந்த பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட்டு அதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனே கொடுக்கல. சப்போஸ் அது கொடுத்துருந்தா இன்னுமே நம்ம வந்து கலரு, பிளாக் லைட்டு இதெல்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆனால் இது டிஃபால்ட்டாக இதில் கொடுக்கவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, 1.5 GB ரோம். ஆப்பில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. யூடியூப் கிளிக் பண்ணோடனே வந்துருச்சு பாருங்க, சுத்தவே இல்லை, டக்குன்னு வந்துருச்சு. சும்மா ஏதாவது ஒன்று. ஓகே, அதாவது ரிமோட் வந்து இது ப்ளூடூத் ரிமோட்டு. மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டி மட்டும்தான், ஏன்னா ப்ரொஜெக்டர் ஃபுல் ஹெச்டி தான். ஸோ அதனால் 4K ப்ரொஜெக்டர் சப்போர்ட் இருந்தால் 4K ஒர்க் ஆகும். கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஓடிடி வச்சு காட்டுறேன். யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸ் போகலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது. நெட்டு மட்டும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் மொபைல் ஹாட்ஸ்பாட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா இதை ஒன்று ப்ளே பண்ணுவோம். உங்களுக்கு மேலேயே வந்துடுச்சு பாருங்கள், HD 5.1. பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஓட்டிகிட்டே இருக்கு நம்மக்கிட்ட? அமேசான். ஒரு பட்டன் கிளிக் பண்ணோடனே டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அமேசான் சும்மா தான் ப்ளே பண்ணுவோம். அமேசானும் பக்காவாக வேலை செய்யுது, நல்லா ஸ்பீடாக இருக்குது, கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு சோனி இருக்குது. சோனி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு. ப்ளீஸ் வெயிட். ஓகே, சும்மா இதை ப்ளே பண்ணுவோம். ஸ்ட்ரீமிங் January 16. நெட்டு 4Gயில் இருக்குது. இது வரைக்கும் அவ்வளோ பேர் செத்துருக்காங்க சார். நேத்தியோட சேர்த்து 11 சார். இந்த படம் தான் அது. இந்த படம் பார்க்கணும். 16ஆம் தேதி வருது. களம். ஓகேங்களா, ஹாட்ஸ்டாரும் இருக்குது. பட் ஆனால் உள்ளே போய் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவும் இதில் இல்லை. இந்த ஃபுல் ஹெச்டி தான், ஆனால் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஓட்டிடியும் வச்சு காமிச்சிட்டேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து இதிலே வந்து பென்ட்ரைவ் போடுற மாதிரி ஒரு கனெக்டர் போட்டு கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகேங்களா, மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கிடையாது, ரீஃபர்பிஷ்டு. ஸோ யாராவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு குவாலிட்டி இஷ்யூவில் அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை திருப்பி அவங்க QC பாஸ் பண்ணி ஒரு 5000 6000 இருக்கிற இந்த ஃபயர் ஸ்டிக்கை 2400 நான் வாங்கினது 2400 வாங்கினேன். ஆனால் இப்போ இதே இதுவும் 3000 விற்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதேமாதிரி வெயிட் பண்ணி இந்த மாதிரியே வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 3000 கிட்ட சேவ் ஆகும்.
ஸோ ஆனால் நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூவும் கிடையாது. உங்களுக்கு ரிமோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இல்லாத குறையும் அது உள்ளே நம்ம ஆட் பண்ணால் ஓகே ஆகிடும். பவர் பட்டன் ஆஃப் பண்ணால் இப்போ ஆஃப் ஆகிடும். மற்றபடி ரிமோட்டில் என்ன இருக்குன்னா ஷார்ட் கீயாக இது 4 இருக்குது. ஓகேங்களா, ஃபார்வர்டு, ரிவர்டு, பாஸு, ஹோமு. இதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த பிரைட்டு கான்ட்ராஸ்ட்லாம் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். அதுமாதிரி அலெக்ஸா இது ஹோல்ட் பண்ணி அழுத்தி நம்ம பேசணும் வருது, மற்றபடி அவ்வளோ எனக்கு யூஸ் கிடையாது. அதேமாதிரி இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீப்புன்னு கொடுத்துட்டா அவ்வளோ, இதான் ஆஃபே. ஆனால் இப்போ நான் வந்து சிங்க் பண்ணதுனால இப்போ நான் என்னோடய ஹோம் தேட்டரை ஆஃப் பண்ணால் கூட எனக்கு வந்து ஃபயர் ஸ்டிக்கும் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், இந்த ஃபயர் ஸ்டிக்கோட முழு வீடியோ முடிஞ்சிடுச்சு. லைக் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.